வணக்கம். இங்க எதுக்கு வந்தா? பத்திரிகை கொடுக்க வந்தாரு. பண்ணையார் வீட்டுல வேலை செய்யறாரு. எந்த பண்ணையாரு? நீங்க நிச்சயதார்த்தத்துக்கு போயிருந்தீங்களே அந்த ராஜாவோட அண்ணன் தாங்க பண்ணையாரு. ஓ அந்த ஆளா? ஏயா பண்ணையாருங்கிற அந்த ஆளுக்கு விவசாயே இல்லையா? ஏன் சார்? பின்ன ஒரு டீ கடைக்காரி குடும்பத்தோட சம்பந்தம் வச்சிருக்கான். முதல்ல எதிர்த்தாரு. பழைய இன்ஸ்பெக்டர் தேவரையா தான் சமாதானம் செஞ்சு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணாரு. பழைய இன்ஸ்பெக்டர் என்ன இந்த ஊர்ல கல்யாண புரோக்கரா? இன்ஸ்பெக்டர் தாங்க, ரொம்ப தங்கமானவரு. அவராலதான் வள்ளிக்கு பெரிய இடத்துல வாழ்க்கை நடக்க போகுது. என்ன இப்படி பாக்குறீங்க? அப்படியே மல்கோவ மாம்பழத்தை கடிக்கிற மாதிரி உன்னை கடிச்சு தின்றலாமான்னு பாக்குறேன். இந்த மாதிரி வாயு வயிறுமா உன்னை நான் எப்ப பாக்க போறேன்? இப்ப அதுக்கு என்ன அவசரம்? ஆம்பளைய பிறந்துட்டு அவசரப்படாம இருக்க முடியுமா? அதுக்காக பொம்பளைய பிறந்து அவசரப்படணுமா? என்னங்க காலம் காலமா பொம்பளைங்க கர்ப்பத்தை சுமந்துக்கிட்டு கஷ்டப்படுறாங்களே, கடவுள் ஒரு மாறுதலா பண்ணலாமே. எப்படி? எப்படி இருக்கு? பயங்கரமான கற்பனை. என்னையா என்ன விஷயம்? உங்களை உடனே வர சொல்லி டிஐஜி ஆபீஸ்லயும் தகவல் வந்திருக்கு சார். இந்தாங்க உங்க மேல கொடுக்கப்பட்ட கம்ப்ளைண்ட். படிச்சு பாருங்க. அபாண்டமா என் மேல பழி சுமத்துறாங்க சார். நான் கண்டிப்பா நடக்கிறது அவங்க யாருக்கும் பிடிக்கல சார். அதுலயும் அந்த வள்ளி ஒரு மாதிரியான குடும்பத்தை சேர்ந்தவ சார். ஒழுங்கா கடமையை சேரவங்களுக்கு கெட்ட பேர் வருங்கிறது உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம் சார். ஊரே சேர்ந்து புகார் கொடுக்குறாங்கன்னா அது உண்மை இல்லாம இருக்காது. இனிமே புகார் வந்துச்சு நான் சிவியர் ஆக்ஷன் எடுப்பேன். பி கேர்ஃபுல். என்ன சார் எழுதுறீங்க? திருக்குறள் எழுதுறேன். அதான் ஏற்கனவே திருவள்ளுவர் எழுதிட்டாரே. சரி. தீப்பெட்டி இருக்கா? இருக்கு. கொடு கொடு. கடையில இருக்குன்னு சொன்னேன். யார் நீ? இன்ஸ்பெக்டர் ரங்கனுக்கு ரொம்ப வேண்டியவன். வீடு எங்க இருக்கு? தெருவுல தான் இருக்கும். அடுத்த இதே தெருவுல கடைசியில இருக்குன்னு சொல்ல வந்தேன். பாத்துட்டு வர்றேன். ஏயா அந்த குரங்கு தெரிந்த கொரிலா வந்திருக்க எதுக்கு? உன்ன மாதிரி ஒரு ரவுடியை இந்த இன்ஸ்பெக்டர் வர சொல்றான்னா அதுக்கு காரணம் இருக்குடா. வள்ளினொருத்தி இந்த ஊர்ல இருக்கா. அவளை எப்படியாவது சிக்க வைக்கணும்னு ஏற்கனவே நான் எரிஞ்சுகிட்டு இருக்கேன். அதுல என்னைய வேற ஊத்திட்டாடா. டிஐஜிய போய் பார்த்திருக்கா. எப்படி பல்லான கொழுப்பு தானே. நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. அந்த குடும்பத்தையே ஒட்டு மொத்தமா புடிச்சு உள்ள தள்ளுற மாதிரி ஏதாவது பண்ற. சதி செய்யற விஷயத்துல சகுனியே எனக்கு சிஷ்யங்க. அப்படி பண்ணலன்னா உன்னை பிச்சிடுவேன் பிச்சு. இவனை உள்ள தள்ளுங்க சார். ஏன் என்ன செஞ்சான்? அலமேல டீ கடையில 10 பேர் சாப்பிடுற சாப்பாட்டுல பள்ளி போட்டான் சார். நான் மட்டும் தடுக்காம இருந்தா எத்தனை பேர் செத்துருப்பாங்க தெரியுமா? ஏன்டா அந்த வேலையை செஞ்சா? கேக்குறல்ல பதில் சொல்றா. நான் வெளியூர்காரன். டீ கடை நடத்தலான்னு இங்க வந்தேன். அந்த கடையில தான் வியாபாரம் நல்லா நடக்கிறதா கேள்விப்பட்டேன். அந்த கடையை கெடுத்தா தான் நான் பொழைக்கலான்னு இந்த தப்ப பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சுங்கய்யா. பிளாடி ஃபூல். என்னடா நினைச்சிட்டு இருக்க? யாரோ செத்து இருந்தா என்னடா இருக்கும்? இனிமே இந்த மாதிரி தப்பு செய்வியா? செய்ய மாட்டேன் சார். சாரி போ. என்ன சார் இது? பல பேர் ஊருக்கு உல வைக்க பாத்துருக்கா. ரொம்ப அசால்ட்டா போன்ட்டீங்க. இந்த மாதிரி ரவுடி எல்லாம் சும்மா விடக்கூடாது சார். அவன் ரவுடினா நீ யாரு மேன்? நீ ஒரு காலத்துல ரவுடி தானடா. கடை கடையா கத்திய காட்டி மாமூல் வாங்கின கேடி தானே. லுங்கிய மாத்தி வேஷ்டி கட்டிட்டா புத்தராயிட்டதான் நினைப்பா. பருக்கி ராஸ்கல்.
உன்னையே அந்த இன்ஸ்பெக்டர் மன்னிச்சு விட்டுருக்கானா? நான் இவனை மன்னிக்க கூடாதா? பாவம் பொழப்புக்காக ஏதோ ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டானா இவன் திருந்ததுக்கு நான் சந்தர்ப்பம் கொடுக்க கூடாதா? பெரிய யோகிய மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ண வந்துட்டான். பா, get out! என்னடா பார்வை? போய்கிட்டே இரு. குட் மார்னிங் இன்ஸ்பெக்டர். வணக்கம் சார். குட் மார்னிங். எங்க இவ்வளவு தூரம்? ராஜாவை ஜாமீன் எடுக்க வந்திருக்கோம். சார், நீங்க என்ன சொன்னாலும் நான் எழுதி தர்றேன் சார். தயவு செஞ்சு என் தம்பியை ஜாமீன்ல விட்டுடுங்க சார். என்ன சார் ஒண்ணுமே பேசாம இருக்கீங்க? இல்ல, இப்ப இவனை வெளியே விட்டா உங்க சொந்த செல்வாக்கெல்லாம் பயன்படுத்தி சாட்சிகள் எல்லாம் கலைச்சு கேஸ உடைச்சிடலான்னு பாக்குறீங்களா? இம்பாசிபிள். இப்ப இவனை ஜாமீன்ல விட முடியாது. இன்ஸ்பெக்டர், அநியாயமா ஒருத்தரை கைது செஞ்சது இல்லாம அவனை ஜாமீன்ல விட மாட்டேன்னு சொல்றது கொஞ்சம் கூட நியாயம் இல்ல. சார், இந்த நியாயம் தர்மம் இதெல்லாம் உங்களோட வச்சுங்க. நான் தான் விட முடியாதுன்னு சொல்லிட்டல. ப்ளீஸ் கெட் அவுட். மிஸ்டர் ரங்கன், நான் இருந்த அதே பதவியில தான் இப்ப நீங்க இருக்கீங்க. இன்ஸ்பெக்டர் அதிகார வரம்பு என்னன்னு எனக்கும் தெரியும். பதவி இருக்குன்னு ஆட்டம் போட்டீங்க, அது ரொம்ப நாளைக்கு நீடிக்காது. சட்டப்படி ராஜாவுக்கு பெயில் எடுத்துட்டு வந்து உங்களை நான் சந்திக்கிறேன். இந்த ஆளு என்ன பெரிய இவனா? இந்த ஆளு சொன்னா நான் வெளியே விட்டுணுமா? என்ன கேரளா பையன் நினைச்சிட்டு இருக்கானா? என்னைய எதுக்கு தலையாட்டுற? இல்ல சார். குடிச்சு உன்னி உள்ள தள்ளி. ஐயோ, என்ன ஜாமீன் எடுக்க யாருமே இல்ல சார். டவுனுக்கு போய் வக்கீல பார்த்து ராஜாவை சட்டப்படி ஜாமீன் எடுக்கிறதுக்கு ஏற்பாடு பண்றேன். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. ஏன் சார், அந்த திமிரு பிடிச்சவன் ராஜாவுக்கு சாப்பிடறதுக்கு ஏதாவது கொடுப்பானா? ரிமாண்ட்ல யார வச்சாலும் சட்டப்படி சாப்பாடு போடணும். ஆனா அந்த ஆளு சட்டத்தை மதிக்கிற மாதிரி தெரியல. வெள்ளி, நீ ஹெட் கான்ஸ்டபிள பார்த்து ராஜாவுக்கு சாப்பாடு ஏற்பாடு பண்ணு. பஸ்ஸுக்கு டைம் ஆச்சு. நான் வரேம்மா. சரி. என்னடா விவரம் தெரியாம ஆளாளுக்கு ஜாமீன் ஜாமீன் அலையறீங்க? வெளியே வெயில் அடிக்குது இல்ல? சனி ஞாயிறு மூடி கூலா உட்காந்து போக வேண்டியதானே? வெளியே போய் என்னடா கலட்ட போற? முறைக்கிற? என்ன நிமிந்து பாக்குறவனே பிச்சுடுவேன் பிச்சு. அப்ப முறைக்கிறவனை என்ன செய்வேன் யோசனை பண்ணி பாரு. உதச்சனா இரும்பு கம்பிய வளைஞ்சிடும். ராஸ்கல். வாரே வா. எனக்கு சாப்பாடா? வாய்க்கு ருசியா சமைச்சு நீயே எடுத்துட்டு வருவேன் சத்தியமா நான் எதிர்பார்க்கல. பசி. வா உள்ள வா, வந்து பரிமாறு. நான் அவருக்கு தான் சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன். அவருன்னா யாரு? உள்ள அடைச்சு வச்சிருக்கியே, அவரை சொன்ன. ஓ, அவரை சொல்றியா? கட்டிக்க போறவன் பேரை சொல்ல மாட்டீங்களோ? பத்தினிதான் பத்தினிதான். இப்பவே அவனுக்கு சாப்பாடுக்கு படலாம் போட்டு உடம்ப தேத்தலான்னு பாக்குறியா? ஒண்ணு பண்ண, இந்த பசுவும் பால் இல்ல, அது இந்த பாதாம் கீதாம் எல்லாம் போட்டு இன்னைக்கு நைட் எடுத்துட்டு வா. உங்க ஃபர்ஸ்ட் நைட்ட நானே இங்க அரேஞ்ச் பண்ணி வைக்கிறேன். என்ன பாக்குற? வசதி பத்தாதுன்னு பாக்குறியா? இன்ஸ்பெக்டருக்குன்னு ஒரு தகுதி இருக்கு, அத மறந்துட்டு பேசாத. நோ 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 நோ, நான் எதையுமே மறக்க மாட்டேன். காளி பையன் சொல்லி அன்னைக்கு என் மூஞ்சில காரி துப்புனிய, அத நான் மறந்துடுவேன் நினைக்கிறேன். கம்ப்ளைண்ட் பண்ணி என்ன பத்தி டிஐஜி ஆபீஸ்ல, அத கூடவா மறந்துடுவேன் நினைக்கிறேன். ஏய், இதுக்கப்புறமும் நான் கல்யாணத்தை நடக்க விட்டுருவேன் நினைக்கிறியா? எனக்காக நீ யார்கிட்ட அவமானப்பட வேண்டாம். வீட்டுக்கு போனே. எஸ்கியூஸ் மீ மிஸ்டர் ரங்கன், ராஜாவை ஜாமீன்ல இருக்கிறதுக்கு கோர்ட் பெயில் ஆர்டரோட வந்திருக்கோம். வக்கீல் சார், அதை விட்டு கொடுங்க. சார், சாவி ரெடி, திறந்து விடட்டுமா? ஏரியா வாங்க வேண்டிய கையெழுத்தெல்லாம் வாங்கிட்டு திறந்து விடு. வாங்க சார், வாங்க வாங்க. தேங்க்யூ. தேவரையா பயங்கர கில்லாடி சார்.
வக்கீல கூட்டிட்டு வந்து உங்களையே உடைக்கிட்டாரு. ஜாமீன்ல எடுத்துட்டா எல்லாம் முடிஞ்சுதாயா? கோர்ட்டுன்னு ஒண்ணு இருக்குல்ல, அது எதுக்கு அவ்வளவு தூரம்? நாளைக்கே இன்னொரு கேஸ போட்டு 2 பேரையும் புடிச்சு உள்ள தள்ளிட மாட்டேன். யார் சார் இந்த 2 பேரு? அதான் அந்த பையன் ராஜா வந்து பொண்ணு வள்ளியும். சார் அவங்க கல்யாணம் நடக்க போகுது சார். அது நடக்காதியா, நான் சொல்றதாயா நடக்கும். நீ என்ன பண்ற? 2 லாக்அப் ரூமையும் ரெடி பண்ற இன்னைக்கே பண்ற. சரி சார். அலமேலு, என்ன ஏட்டியா? ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வந்தேன். என்ன விஷயம்? ராஜாவை ஜாமீன்ல எடுத்துட்டு சந்தோஷமா இருந்துறாதீங்க. அந்த இன்ஸ்பெக்டர் வள்ளியும் பிடிச்சு உள்ள விடுவோம்னு சொல்லியிருக்கான். எதுக்கு? ஏன் எதுக்குன்னு தெரியாது. அந்த ஆள் குணக்கட்டவன், சொன்னா சொன்னபடி செய்வான். உஷாரா இருந்துக்குங்க, நான் வர்றேன். பள்ளி பள்ளி கேட்டியா? வந்து சொல்லிட்டு போனதையெல்லாம் நானும் கேட்டுட்டு தான் இருந்தேன். என்னடி இவ்வளவு சாதாரணமா சொல்றேன்? கல்யாணம் நெருங்கிட்டு இருக்கிற நேரத்துல இப்படி சிக்கல் மேல சிக்கலா வந்துட்டு இருக்க. என்னடி இதெல்லாம்? எப்பவோ நடந்த ஒரு சின்ன தகராற மனசுல வச்சுக்கிட்டு அந்த இன்ஸ்பெக்டர் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. தகராறா? என்ன நடந்தது சொல்றீங்க? இருங்கய்யா, தாரேன். இருங்கய்யா, இந்தாங்கய்யா, எல்லாரும் எடுத்துங்கய்யா, போங்கய்யா. ஆக்காயோட மோசமா இருக்காங்களே. என்ன ஏட்டையா எல்லாருக்கும் முட்டாய் கொடுத்து அனுப்புறீங்க? இன்னைக்கு என்ன சுதந்திர நாளா? இல்ல, அக்கிரமக்காரன் அழிஞ்ச நாள். வெள்ளைக்காரன் சொல்றீங்களா? யோ சும்மா இருயா. போலீஸ்காரன் பெரிய கெடுத்துக்கிட்டு இருந்தானே, அந்த இன்ஸ்பெக்டர் எங்க? வள்ளி போட்ட போட்ல ஆஸ்பத்திரியில இருக்கான்ல. ஆமா, அந்த சந்தோஷத்தை கொண்டாடத்தான் எல்லாருக்கும் இந்த முட்டாய் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஏன் சார், என்ன இருந்தாலும் அவர் நம்ம டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவராச்சே, ஒரு பரிதாபம் வேணாம்? யூனிஃபார்ம் போட்டுருக்கான்னு பாக்குறேன். இல்ல, அரைஞ்ச செகுல திரும்பி டிபார்ட்மெண்ட்டை விடியா. சாதாரண மனுஷன் நினைச்சு பாரியா. அநியாயத்துக்கு ஒரு அளவு வேணா. நீ அந்த ஆளுக்கு பறிஞ்சு பேசுவியா? அவர் மறுபடியும் இங்க வந்து டியூட்டில ஜாயின் ஆகிற வரைக்கும் பேச மாட்டேனே. இனிமே வரவே மாட்டாரு. பொம்பளை இல்ல அடி வாங்கிட்டாருல, அவமானம் தாங்க முடியாம வேற ஊருக்கு மாத்தி ஓடிடுவாரு. ஆமா, கரெக்ட் சார். சார், இந்த சந்தோஷத்தை நானும் கொண்டாடிக்கிறேன். எனக்கு ஒரு சாக்லேட் கொடுங்க சார். கடையில போய் வாங்கிக்க. என்ன காளி, கல்யாண வேலையெல்லாம் தடபடலாம் நடந்துகிட்டு இருக்கு? ஆமா, என்னது கொஞ்ச நாளா அந்த ஜிப்பா செட்டப்பே இல்லாம இருந்தது? அந்த குரங்கு என்ன போட விடலையே. எந்த குரங்கு? புதுசா வந்திருந்தானே இன்ஸ்பெக்டர் குரங்கு, அவனேதான். அவன் தொலைஞ்சா ட்ரெஸ் எடுத்து மாட்டிட்டேன். என் நேர்மைக்கு அந்த கிராமத்துல இருந்து எனக்கு கிடைச்ச பரிசு இதுதான் சார். அந்த ஊர் ரொம்ப மோசமான ஊர் சார். கள்ள சாராயம் காய்ச்சுறாங்க, நாட்டு வெடிகுண்டெல்லாம் தயாரிக்கிறாங்க சார். இதுக்கெல்லாம் உடந்தையா இருக்கிறது அந்த ஊரை சேர்ந்த பழைய இன்ஸ்பெக்டர் தான் சார்.